Dear students, today we are going to learn a new poem, Stopping by Woods on a Snowy Evening. My dear students, இந்த poem 9th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் போயமாக கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மெமரி போயமாக கொடுத்துருக்காங்க. ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் அப்படிங்கிற போயம் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறவங்க எழுதின மிக அழகான ஒரு போயம். இங்கே பாருங்கள், ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங். ராபர்ட் ஃப்ராஸ்ட் இதுதான் போயட், இந்த போயம் எழுதினவங்க, இந்த கவிதையை எழுதியவர்கள். இப்போது இந்த போயமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வார்மப்பில் 2 கொஷின் கேட்குறாங்க. அது என்னென்னு பாருங்கள். ஹேவ் யூ எவர் ட்ராவல்ட் த்ரூ அ ஃபாரஸ்ட்? நீங்கள் எப்பொழுதாவது அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் பயணம் செஞ்சுருக்கீங்களா? ஹவு டிட் யூ ஃபீல்? அப்பொழுது எப்படி உணர்ந்திருக்கீங்க? அந்த பயணத்தை குறித்து உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்திருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. Did you have any time to stop and enjoy the beauty of the forest? உங்களுக்கு அப்பொழுது நேரம் இருந்திருக்கிறதா? எதற்கு? அந்த காட்டின் அழகை நின்று ரசிப்பதற்கான நேரம் இருந்திருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம் மாணவர்களே, அப்படி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்ததென்றால், நீங்கள் கடந்து வந்திருந்தீர்கள் என்றால், இதற்கான பதிலை உங்கள் மனதிலே ஓடவிட்டபடி இந்த போயமுக்குள்ளாக கடந்து செல்லலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போது நம்ம அந்த போயமை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போயம் எழுதின பொயட்டை பற்றி பார்க்கலாம். அபவுட் தி ஆத்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம அபவுட் த பொயட் அப்படின்னு சொல்லலாம். ராபர்ட் ஃப்ராஸ்ட், இவங்க தான் அது. இவங்க பேர் ராபர்ட் ஃப்ராஸ்ட். He was born in the year 1874 and he lived until 1968. He was an American poet noted for his realistic descriptions of rural life. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமப்புறமாக போன்ற ஒரு பகுதிகளில் நடக்கக்கூடிய உண்மையான நிகழ்வுகளை தன்னுடைய கவிதையில், போயமில் எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். He was born on 26th March 1874. 1874 மார்ச் 26ல் இவங்க பிறந்திருக்கிறாங்க. He spent his first 40 years as an unknown entity. ஸோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய லைஃப்பில் முதல் 40 ஆண்டுகள், 40 வயசு வரைக்கும் இவங்க அந்தளவுக்கு பெரிதாக எதுவும் வெளியே தெரியலை, சாதிக்கலை. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம்தான் இவங்க நிறைய படைப்புகள் படைத்தார்கள். He received 4 Pulitzer Prizes for poetry and was a special guest at President John F. Kennedy's inauguration. ஸோ இங்கே பாருங்கள், he received 4 Pulitzer Prizes. ஸோ சிறந்த படைப்புகள், நூல்கள் எழுதுவதற்கு வழங்கப்படக்கூடிய ஒரு ப்ரைஸ் தான் இந்த Pulitzer Prizes அப்படிங்கிறது. ஃபார் poetry, எதற்காக அவர்களுக்கு வழங்கப்படி இருக்கிறதுனா சிறந்த கவிதைகளுக்காக, போயம்காக. and was a special guest at President John F. Kennedy's inauguration. ஸோ ஜான் எஃப் கென்னடி அவங்க அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அந்த டைமில் இவங்க வாழ்ந்திருக்காங்க. இப்போ ஜான் எஃப் கென்னடி அவங்களுடைய இனாகுரேஷனுக்கு கூட இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட்டாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். யார்? நம்முடைய poet ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஃப்ராஸ்ட் became a poetic force and an official poet laureate of the United States. ஸோ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அரசு முறையாக இல்லாமல் இவங்க வந்து மக்களால் பெரிதும் ஒரு மகா கவி, நம்ம எப்படி பாரதியாரை தமிழ்நாட்டில் மகாகவி பாரதின்னு சொல்கிறோமோ
அது மாதிரி அமெரிக்காவில் இவங்க சிறந்த ஒரு கவிஞராக இருந்திருக்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஆர், இவருடைய சிறந்த படைப்புகள் சிலவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ரோட் நாட் டேக்கன் அப்படிங்கிறதும், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய அந்த போயம்ஸ் உடைய தொகுப்பு பொயட்ரின்னு சொல்கிறோம். ஓகே, அதுவும் மெண்டிங் வால் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பில் கொண்ட படைப்புகளும், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் அப்படிங்கிற தலைப்பில் வெளிவந்த அந்த படைப்பும். ஸோ இவையெல்லாம் சிறந்த படைப்புகளாக பேசப்படுகின்றன. இன்னும் பல, அதான் எக்ஸெட்ரான்னு சொல்கிறோம். சரி, இப்போது இந்த போயமில் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த போயமில் பார்க்க போகிறோம். அதில் இறுதி 4 வரிகள் என்ன அப்படின்னு நம்ம படிப்போம். அந்த வரிகளை நம்முடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, உங்களுக்கு தெரியும் ஜவஹர்லால் நேரு அவங்க, த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, had the last 2 lines of this poem written in block letters and placed it on his desk as these lines reminded him of his responsibilities. இங்கே பாருங்கள், ஜவஹர்லால் நேரு த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, நமக்கு தெரியும் ஃபார்மர் பிரசிடென்ட், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், அதுலேயும் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நமக்கு தெரியும். அவங்க இந்த போயமில் இருக்கக்கூடிய இறுதி 2 வரிகளை, அந்த லைன்ஸை தன்னுடைய டெஸ்கில் பிளாக் லெட்டர்ஸில், கேபிட்டல் லெட்டர்ஸில் பெரிதாக எழுதி வச்சுருந்தாங்களாம். அதை ஏன் அப்படின்னு சொன்னால், அது தன்னுடைய கடமையை தனக்கு நினைவுறுத்துகிறது. இன்னும் நிறைய கடமைகள் எனக்கு இருக்கிறது என்பதை அந்த வரிகள் நினைவூட்டுகிறது, அதற்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னாருங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பு பெற்ற ஒரு போயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம ரொம்ப ஆர்வத்தோடையும் இன்ட்ரெஸ்டோட நம்ம படிக்கணும். படித்து இது மெமரி போயமாக இருக்கிறதுனால நம்ம மெமரி பண்ணி எழுதி பார்க்கணும். சரி, ஸோ நம்ம வாழ்க்கைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த போயமில் சொல்லப்படுது. ப்ளஸ் நாம் மெமரி பண்ணி தேர்வுக்காகவும் இது தயார் பண்ணிக்கணும். இப்போ போயமுக்குள்ளே கலந்து போகலாமா? Dear students, before entering into this poem detail, it's very important to read this poem once. ஸோ நான் டீட்டெயிலாக அந்த போயம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முறை ரீட் பண்ணி காட்டுறேன். எப்படி ஒவ்வொரு வேர்டும் உச்சரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கவனிங்க. ஸோ உங்கள் புக்கை எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இந்த போயம் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை வீடியோவை பார்க்கலாம். எஸ். Whose woods these are, I think I know. His house is in the village, though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it queer to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. Dear students, now we are going to see the poem in detail. This poem has 4 stanzas. We are going to learn stanza by stanza. The first stanza, the first line, we are going to learn now. ஸோ இந்த கவிதையில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிற போயட்டு 4 ஸ்டான்சாஸாக இருக்குது. இதில் நமக்கு முதல் ஸ்டான்ஸாவில் விரிவாக பார்க்கலாம். Whose woods
these are, I think, I know. His house is in the village, though he will not see me stopping here to watch his woods fill up with snow. அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் whose woods these are, I think, I know. இது யாருடைய காடு அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நான் கெஸ் பண்ணுறவருடைய காடாக தான் இருக்கும் அப்படின்னு poet சொல்கிறாரு. ஹூஸ் வுட்ஸ் யாருடைய காடு. இங்கே வுட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ட்ரீ அப்படின்னு எடுத்துக்க முடியாது. மாறாக இந்த காடு முழுவதுமாக நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஸோ இவையெல்லாம் யாருடைய காடு என்பது எனக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. அவருடைய வீடு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் தான் இருக்கிறது. He will not see me stopping here. நான் இங்கு நின்று கொண்டிருப்பதை அவர் பார்க்க மாட்டார். To watch his woods fill up with snow. அவருடைய காடு எப்படிப்பட்ட காடு? அந்த பனியால் சூழப்பட்டிருக்கக்கூடிய மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்டை நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்பதை அவர் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம செகண்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். செகண்ட் ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா my little horse must think it queer to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே my little horse must think it queer. ஸோ இந்த poet என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய இந்த சிறிய குதிரை கூட ஏன் இந்த இடத்துல திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்மளை அப்படின்னு, எதுவும் ஆபத்து நடக்க போகுதா இல்லை எதுவும் தவறுதலாக ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கும். டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர். ஏன் அப்படி நினைக்கும்? ஸோ பக்கத்தில் எந்த ஒரு பண்ணை வீடும் இல்லை. ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னா பண்ணை வீடுன்னு சொல்லலாம். ஃபார்ம் ஹவுஸ் இல்லை, ஆனால் ஏன் இங்கே நம்ம நிற்கிறோம் இந்த காட்டில் அப்படின்னு அந்த குதிரை நினைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக். ஸோ எங்கே நின்றுட்டுருக்காங்க? அந்த அடர்ந்த காட்டுக்கும் ஸோ உறைந்து போன பனி இருக்கக்கூடிய அந்த ஏரிக்கும் இடையில் நிற்கிறாங்க. The darkest evening of the year. The darkest அப்படின்னா இங்கே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. The darkest evening of the year. இந்த ஆண்டிலேயே இதுதான் மிகவும் இருளான அந்த மாலை பொழுது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பொழுதில் இங்கே நாம் ஏன் நிற்கிறோம் அப்படின்னு அந்த குதிரை கூட நினைக்கும் அப்படின்னு poet சொல்கிறாங்க. So now we are going to learn the third stanza. Okay, இங்கே பாருங்கள். He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. So now we are going to learn the third stanza. See here. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. My dear students, the third stanzaல poet என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த ஹீ அப்படிங்கிறது இந்த குதிரையை குறிக்கிறது. இந்த poet தான் நரேட்டராக இந்த போயமை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐ மை அப்படின்னு வரக்கூடிய இடத்துலலாம் நம்ம poetஐ தான் எடுத்துக்கணும். ஹீ அப்படிங்கிறது இந்த குதிரை. He gives his harness bells a shake அப்படின்னா என்ன?
இந்த குதிரையுடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா பெல்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த ஸ்ட்ராப். அந்த ஸ்ட்ராப்பில் சில மணிகள்லாம் அவங்க சேர்த்து கட்டியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ராப்ஸு, அந்த பெல்லு சவுண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஹார்னஸ் பெல்ஸ். ஸோ ஹார்னஸ் அப்படின்னா அந்த ஸ்ட்ராப், அந்த சேணம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த சேணத்தில் கட்டிருக்கக்கூடிய மணிகளை அது குலுக்கியது, ஷேக், குலுக்கியது. He gives his harness bells a shake. அது தன் சேணத்தில் இருந்த மணிகளை குலுக்கியது. To ask if there is some mistake. எதுக்கு அப்படி செய்யுது? ஏதும் தவறு நடந்துருச்சா அப்படின்னு கேட்கறதுக்காக. ஸோ அந்த குதிரையை ரைட் பண்ணிட்டு வரக்கூடியவர் நம்ம பயட்டாக இங்கே நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ எதுவும் தவறு நடந்துருச்சா, ஏன் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு அது கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எதுக்கு ஹார்னஸ் பெல்ஸ் ஷேக் பண்ணுது அப்படின்னா, டு ஆஸ்க் இஃப் there is some mistake, எதுவும் தவறு நடந்துவிட்டதா என்று கேட்பதற்காக அந்த சைன் கொடுக்குது. The only other sounds the sweep of easy wind and downy flake. The only other sounds the sweep அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பெல், ஹார்னஸ் பெல் ஷேக் பண்ணுற அந்த சத்தமும், அது அல்லாமல் அந்த அமைதியான இடத்துல இன்னும் ஒரு சத்தம் என்ன அப்படின்னா, the easy wind and downy flake. டவுனி ஃப்ளேக் அப்படின்னா, அந்த ஃப்ளேக் அப்படின்னா அந்த சிறு பனி துளிகள் கீழே விழக்கூடிய, மென்மையாக, டவுனி அப்படின்னா மென்மையாக சாஃப்டாக கீழே விழக்கூடிய அந்த சத்தம், அந்த மெல்லிய சத்தமும், அந்த காற்று, தென்றல் காற்று வீசக்கூடிய அந்த சத்தமும் தான் அதோடு அந்த ஹார்னஸ் பெல்ஸோடு கூட சேர்த்து கேட்கக்கூடிய மற்ற ஒலிகளாக இருக்கிறது. சரியா? எஸ். இப்போது இந்த ஸ்டான்ஸால் நாம் இந்த செய்திகளை பார்க்குறோம். ஃபோர்த் ஸ்டான்ஸா பார்க்க போகிறோம். இந்த ஃபோர்த் ஸ்டான்ஸா, the woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. Yes, my dear students, here the poet என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸால் the woods are lovely, இந்த காடு, இந்த இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழகான இந்த காடு மிகவும் அழகாக இருக்கிறது. The woods are lovely, இந்த காடுகள் மிகவும் அழகானவை. Dark and deep, நீங்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போனீங்கன்னா எப்படி இருக்கும்? மிக இருள் சூழ்ந்து இருக்கும். அதான் டார்க் அண்ட் டீப். இப்போ இந்த டார்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, சாதாரண காட்டில் அந்த இருட்டு இருக்காது, அந்த இருள் இருக்காது. மிக அடர்ந்த காடு, மரங்கள் நிறைந்த காடு தான் அந்த டார்க்னஸ் இருக்கும். அப்போ டார்க் அண்ட் டீப் அப்படின்னா அந்த மிகவும் இருளான, அப்புறம் மிக தொலைதூரம் செல்லக்கூடிய அந்த காடு. ஓகேயா? ஸோ மிக அடர்ந்த காடு, அழகான காடு அப்படின்னு பொருள் கொள்ளலாம். ஸோ த வுட்ஸ் ஆர் லவ்லி, டார்க் அண்ட் டீப், மிகவும் அழகான இருட்டான அந்த காடு, அடர்த்தியான காடு. டீப் அப்படின்னா அடர்த்தியான அப்படின்னு சொல்லலாம். பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். ஆமாம், இங்கே பாருங்கள், இந்த ஸ்டான்ஸில் தான் மிக முக்கியமான கருத்துக்களை நாம் எடுத்துக்கணும். சரிங்களா? அதாவது இயற்கையில் நிறைய விஷயங்கள் மிக அழகாக இருக்கிறது. நாம் அவற்றையெல்லாம் ரசிக்க வேண்டும். அதை தான் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப், எனக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது, நான் மேற்கொள்ள வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றது. ஸோ இந்த உலகத்தில் கடவுள் படைத்த அழகெல்லாம் நின்று பார்க்க வேண்டும் தான். அதே வேளையிலே அங்கே நான் நின்று விடக்கூடாது, அதிலே என் காலங்களை செலவிட்டுவிட முடியாது. ஏனெனில் பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப். ப்ராமிசஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே நிறைய கடமைகள், நிறைய காரியங்கள் நான் மேற்கொண்டு வாழ்க்கையிலே செய்ய வேண்டியிருக்கிறது
அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ நான் தூங்கச் செல்வதற்கு முன்பாக அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், நிறைய மைல்கள் நான் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ நான் தூங்கச் செல்வதற்கு முன் பல மைல்கள் கடக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் இங்கே நின்று இவற்றை ரசித்து கொண்டிருந்தால் நான் எப்படி அவற்றையெல்லாம், அந்த கடமைகளெல்லாம் முடித்து என் வாழ்க்கையில் இன்னும் இருக்கக்கூடிய பல மைல்களை, பல சாதனைகளை நான் அடைய முடியும், பல வெற்றிகளை நான் அடைய முடியும். ஆகவே நான் இதை பார்த்துவிட்டு ரசித்துவிட்டு கடந்து செல்ல வேண்டும். இன்னும் நிறைய சாதிப்பதற்கும் கடமைகளும் நிறைய பொறுப்புகளும் இருக்கின்றது. அவற்றையும் நான் என் வாழ்நாட்குள்ளாக நான் செய்து முடிக்க வேண்டுமே அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த கடைசி 2 வரிகளை தான் நம்முடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நமது ஜவஹர்லால் நேரு அவங்க தன்னுடைய டெஸ்கில் பிளாக் லெட்டர்ஸில் எழுதி வைத்திருந்தார்கள் என்று சொல்கிறான். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். நான் தூங்கச் செல்வதற்கு முன்பாக நான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றது, பொறுப்புகள் நிறைய இருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்குறோம். ஆகவே மாணவர்களே, இந்த போயம்லேருந்து நாம் என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இறைவன் படைத்த இந்த உலகத்தில் மிக அழகான விஷயங்கள், 7 wonders அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 7 அதிசயங்கள், அவற்றையும் தாண்டி அனைத்துமே ஆழ்ந்து நோக்கினால் அதிசயங்கள் தான், அழகானவை தான். ஸோ இவற்றையெல்லாம் பார்த்து நாம் ரசித்து வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். அதே வேளையில் நமக்கு இருக்கக்கூடிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நினைத்து அவற்றையும் முடிப்பதற்காக நாம் உழைக்க வேண்டும், கடந்து செல்ல வேண்டும் என்பதை கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இந்த போம் நம்ம வாழ்க்கைக்கு நிறைய கருத்துக்கள் சொல்கிறது. அத்தோடு கூட நீங்கள் தேர்விற்காகவும் இதை தயார் செய்ய வேண்டும். இதை மனனம் செய்து எழுதி பார்த்து நீங்கள் இந்த நாட்களிலே பயன்பெறலாம். நன்றி.